சகோதர பாசத்துக்கு உயிருள்ள உருவே போன்ற ஸ்ரீ ராமபிரான் அன்பு தம்பி ஸ்ரீபரதன். ஸ்ரீபரதனுடைய வாழ்க்கை மிகவும் பொலிவுமிக்கது, எடுத்துக்காட்டாக திகழ்வது. அவரிடம் எந்த இடத்திலும் எந்த குறையும் காணப்படவில்லை. அவருடைய மகிமை எல்லையற்றது. ஸ்ரீபரதன் தர்மத்தையும் நீதியையும் அறிந்தவர், நற்குணங்கள் நிறைந்தவர், தியாகசீலர், புலநடக்கமும் நன்னடத்தையும் உள்ளவர், அன்பு பணிவு இவற்றின் உருவமாய் திகழ்ந்தார். சிரத்தை கொண்டவராகவும் அறிவாளியாகவும் விளங்கினார். சத்தியம், தவம், பொறை, சகிப்பு, கருணை, வாத்சல்யம், தீரம், வீரம், ஆழம், எளிமை, சாந்தம், இனிமை, தற்பெருமை, கொள்ளாமை, எல்லோரையும் நண்பராக்கிக் கொள்ளும் தன்மை முதலிய குணங்கள் இவரிடத்தில் சிறப்பாக வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றன. சகோதர பாசத்துக்கு இவர் உயிருள்ள உருவே போன்றவர். திருமணம் முடிந்தவுடனேயே பரதன் தம்முடைய அம்மானுடன் பாட்டனார் வீட்டுக்கு போய்விட்டார். அதனால் ராமாயணத்தில் பரதன் பிதாவிடம் கொண்டிருந்த பக்தியை காட்டும் வர்ணனை சிறப்பாக இடம்பெறவில்லை. ஆனால் பாட்டனார் வீட்டில் இருந்தபோது ஒரு நாள் அவர் நண்பர்களின் கூட்டத்தினிடையே தாம் கண்ட கெட்ட கனவை பற்றி சொல்லி தம்முடைய தகப்பனார் விஷயமான துயரம், பிறகு அயோத்தி வந்த பிறகு அன்னையிடம் தந்தையின் சொர்க்கவாசம் பற்றிய செய்தியை கேட்டபோது துயரால் அவருக்கு ஏற்பட்ட நிலை. அப்போது தந்தையை குறித்து இவர் அழுது புலம்பிய முறை, இவற்றின் மூலம் அவருக்கு தந்தையிடமிருந்த சிரத்தையுடன் கூடிய உண்மையான அன்பு நன்கு தெரிய வருகிறது. அவரிடம் தைரியமாக இரு என்று அன்னை சொன்னபோது பரதன் சொல்கிறார், பேரரசர் ஸ்ரீராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வைப்பார், முடிசூட்டி வைப்பார், வேள்விக்கான தீட்சை ஏற்பார் என்று அல்லவா நான் எண்ணியிருந்தேன். நான் அங்கிருந்து புறப்படும் போது இந்த நம்பிக்கையின் காரணமாகவே மகிழ்ச்சியுடன் இருந்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் எல்லாம் விபரீதமாக அன்றோ இருக்கிறது. என் தந்தை எப்போதுமே என்னிடம் அன்பு கொண்டவராகவும் நன்மை செய்பவராகவும் இருந்தார். அவர் இனி காண கிடைக்க மாட்டார் என்று ஆகிவிட்டதும் என் உள்ளம் உடைந்து போய்விட்டது. எனக்கு அண்ணனாகவும் தந்தையாகவும் உறவினராகவும் எவர் உள்ளாரோ, எவருக்கு நான் மிகவும் பிரியமான தொண்டனோ, எவர் எப்போதும் புனிதமான செயல்களையே புரிவாரோ, அப்படிப்பட்ட ஸ்ரீராமனிடம் நான் வந்த செய்தியை உடனே சொல்லுங்கள். தர்மம் அறிந்த சிறந்த மனிதர்களுக்கு தமையன் தந்தைக்கு நிகரானவர் அன்றோ? நான் அவருடைய திருவடிகளில் வணங்குவேன். இனி அவர்தான் எனக்கு புகலிடம் என அவர் மொழிகிறார்.